மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புருவில் தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று நம் திரு அவை புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றது. அதோடு இன்று நாம் நம்முடைய நாட்டின் 74வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்றோம். பார்ப்போற்றும் பரமனை பாவக்கரை இல்லாமல் இந்த மரியன்னையின் விண்ணேற்பு பெருநாளில் பாரதம் சுதந்திரம் பெற்ற நாளில் இணைந்து நன்றி கூற வந்துள்ள உங்கள் அனைவரையும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கன்னிமையில் தூய ஆவியால் இறைமகனை கருத்தாங்கினாள் அன்னை மரியா. இன்று எடுத்த மகனை உலக மக்களின் பாவங்களுக்காக தகன பலியாக்கி இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். உலகினர் அனைவருக்கும் அன்னையாக மாறினார். முதிர் வயதில் கருவுற்றிருந்த உறவினரை தேடிச் சென்று உதவினார். விருந்து உண்ண மணவிழா சென்றவர் வீட்டாரின் தேவை அறிந்து மகனிடம் எடுத்து கூறி அதை நிறைவேற்றி விழாநாயகியாக மாறினார். அன்று மட்டுமல்ல, இன்றைய விழாநாயகியும் நம் அன்னைதான். இன்றும் தன் மகனிடத்தில் நம் ஒவ்வொருவருக்காய் பரிந்து பேசுகின்றார். இன்றைய நாளில் நம் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிர் ஈந்த தியாக உள்ளங்களை நினைத்து பார்ப்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நாம் எந்த விதத்தில் பேணி காக்கின்றோம்? சுயநலம் இல்லாமல் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நமது சுயநலத்திற்காக மட்டும் நாம் பயன்படுத்துகின்றோமா? நாட்டினை ஆளும் ஆட்சியாளர்களை குறை கூறுவதில் எப்பயனும் இல்லையே. நம் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்றே சிந்திப்போம். உறவினர் எலிசபெத்துக்கு ஓடி சென்று உதவிய மரியை போன்று நம்மிடையே வாழும் ஏழை எளியவர்களை நேசிப்போம். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு குடிமக்களாக நம் நாட்டை காக்க முயற்சி எடுப்போம். நாட்டினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம். இந்த திருப்பலியானது மர்சி வால்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக, அந்தோனி தாமஸ் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாக, வல்சம்மா தேவசியா சாம் கிறிஸ்டி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியறிதலாக, தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெரில் மரியா ஷெல்வின் நன்றியறிதலாக, பெகின் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றதற்காக நன்றியறிதலாக, வில்சன் பால்ராஜ் குடும்பத்திற்கு அன்னை மரியாளின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக, சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், மேத்யூ ரிபல்லோ அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கின்றவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும், ஃபுட் ஃபார் ஆல் சென்னை ட்ரஸ்ட் அந்த நிறுவனத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி
வருகின்ற நாட்களிலே இறையருள் அவர்களோடு இருந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் அதில் தன்னார்வத்தோடு பணி செய்கின்ற அனைத்து தன்னார்வலர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவர்கள் புதிதாக தொடங்க இருக்கின்ற அவர்களுடைய இதழானது சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுத்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் இறந்த சாரால் பேசில் ராஜன் இறந்த 9வது நாளை நினைவு கூறுகின்ற ஆரோக்கியதாஸ், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள், ஓகே மார்க்ஸ், அந்தோனி அம்மாள் இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாளின் மின்னேற்பு பெருவிழாவையும் நம் தாய் திருநாட்டின் சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே இறை அருள் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம் நாட்டோடும் அன்னை மரியாளின் துணையோடு இருக்க வேண்டும் என்றும் அவள் தாய்க்குரிய பாசத்தோடு நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும் நம் தாய் திருநாட்டை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்களையும் இந்த நாட்டின் குடிமக்கள் அனைவரையும் அவள் பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலி அர்ப்பணித்து நிறைவான அருளை பெற ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதி உண்டாகுக. உகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்துக் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. தொழி மதனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருத்தந்தையே, தந்தை நின்று என்றென்றும் துணிந்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போதுவரை நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்கு
எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர் 19, அதிகாரம் 12, இறை சொற்றொடர் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணுலகில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டு அந்த கோவிலில் உடன்படிக்கையின் பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு ஆர்வமுடன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 ஆண்டுகள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழகுள்ளவளா கதிரவனை போல் ஒளி உள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன
கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருமை அழகினோடு நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு பொன்னழகு என்ன அழகு பொன்னழகு அம்மா என்ன அழகு பொன்னழகு என்ன அழகு பொன்னழகு. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20-26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்யதாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர்கள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓய்வாரங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1, 39 முதல் 56 அருள் வசனங்கள். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று.
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு அவர் தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாளுடைய விண்ணேற்பு பற்றி விவிலியத்தில் குறிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் திரு அவையினுடைய பாரம்பரியத்தை நோக்குகின்ற பொழுது மரியாவுக்கு ஏறக்குறைய 60 வயது இருக்கின்ற பொழுது எருசலேம் நகருக்கு அருகில் இருந்த ஒரு மலையிலே மரியா துயில் கொண்டதாக அந்த இடத்தில் இப்பொழுதும் ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தி சர்ச் ஆஃப் டார்மேஷன் என்பது அந்த ஆலயத்தின் பெயர். மரியா துயில் கொண்ட இடம், அந்த இடத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இறுதியாக மரியா அங்கு துயில் கொண்டதாக, அதுதான் அவருடைய இறப்பு என்று சொல்லப்படவில்லை, வெளிப்படையாக அவள் துயில் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியை பிறகு திருத்தூதர்கள் அறிந்து அவர்கள் அங்கு வருகின்றார்கள். வந்து அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் கெதரோன் பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு கல்லறையில் வைக்கிறார்கள். இப்பொழுதும் தோமா அவர்களோடு இல்லை. எல்லா திருத்தூதர்களும் இருந்தார்கள், தோமா அங்கு இல்லை. அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள், அன்னை மரியா துயில் கொண்ட இடம், அதன் பிறகு அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் செய்தது, இதெல்லாம் பற்றி அவருக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது தோமா சொன்னார், நான் இதை நம்பவே மாட்டேன், நான் கண்ணால் கண்டால் தான் நான் நம்புவேன் என்று அவர் திரும்பவும் சொன்னதாகவும், அவரை அழைத்து கொண்டு போனார்கள். எல்லா திருத்தூதர்களும் வாருங்கள், அவரை எங்கே அடக்கம் செய்தோமோ அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுகிறோம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் பார்த்த பொழுது அந்த கல்லறையில் மரியாவின் உடல் இல்லை. மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று தொடக்க திரு அவையிலிருந்து நம்பத் தொடங்கினார்கள். ஏனென்றால் கடவுள் மரியாவுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேரு பாவம் இல்லாமல் அவளை இந்த உலகிலே பிறக்க செய்தது. பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்த மரியாவுக்கு கடவுள் கண்டிப்பாக இந்த பேரையும் கொடுத்திருப்பார். அவர் பாவமே இல்லாமல் பிறந்ததனால் அவருக்கு கண்டிப்பாக இறப்பு என்பது இல்லை. அவரை உடலோடும் ஆன்மாவோடும் கடவுள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று தொடக்க திரு அவையிலிருந்து நம்பத் தொடங்கினார்கள். மரியாவிடத்தில் ஜெபிக்க தொடங்கினார்கள். கீழே திரு அவையிலே 5ஆம் நூற்றாண்டு முதலே இதற்காக விழாவை கொண்டாடினார்கள். ஏறக்குறைய 1500வது ஆண்டுகளிலே திருத்தந்தை 5ஆம் பயஸ்
மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை திரு அவை முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். அதிலிருந்து இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. 1950 ஆண்டு நவம்பர் முதல் நாள் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் இவ்வாறு ஒரு விசுவாச பிரகடனத்தை திரு அவை முழுவதுக்குமாக கொடுத்தார். மரியா தன்னுடைய உலக வாழ்க்கை முடிவடைந்தவுடன் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை விசுவாச உண்மையாக நாம் அறிவிக்கின்றோம், இதை எல்லோருக்கும் நாம் அறிவிக்கின்றோம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது முதல் இது எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக அறிவிக்கப்பட்டது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் நம்புகின்றோம். மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இவ்வுலக வாழ்வு முடிவடைந்தவுடன் என்றுதான் திருத்தந்தை சொன்னார். என்றால் இந்த பிரச்சனை அப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. மரியாள் இறந்த பிறகு விண்ணகத்திற்கு போனாலா, எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, அல்லது இறப்பதற்கு முன்பாகவே விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரா என்ற ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் மிக கவனத்தோடு திருத்தந்தை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். மரியா இவ்வுலக வாழ்வு முடிவடைந்தவுடன் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அவர் அறிவித்தார். அதைத்தான் நாம் அனைவரும் நம்புகின்றோம். கண்டிப்பாக கடவுள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரை மரியாவுக்கு கொடுத்திருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. கடவுளுக்கு தாயாவதற்காக அவரை தயார் செய்த கடவுள் கண்டிப்பாக அவருடைய மகனோடு இருப்பதற்காக, விண்ணகத்தில் என்றும் இருப்பதற்காக அவருக்கு இந்த பேரை கொடுத்திருப்பார். அதிலும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு செல்கின்ற அருளை அவருக்கு கொடுத்திருப்பார் என்பதிலே நாம் கண்டிப்பாக எல்லளவும் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. மரியாவுடைய விண்ணேற்பு இவ்வாறு விவிலியத்திலே சொல்லப்படவில்லை என்றாலும் பாரம்பரியமாக திரு அவருடைய வரலாற்றிலே இவ்வாறு அது சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு உண்மையாக இருந்து வருகிறது என்பதை நாம் காணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மரியாளுடைய விண்ணேற்பை பெருவிழாவாக இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விழாவாக இருக்கின்றது. கன்னி மரியாவை பெருமைப்படுத்தி விழா எடுக்கும் நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவரது விண்ணேற்பில் வானதூதர் மகிழ்கின்றனர், இறை மகனை போற்றி புகழ்கின்றனர். இத்தகைய அருளை அவளுக்கு கொடுத்ததற்காக கடவுளை வானதூதர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாமும் இறைவனை போற்றி புகழ்வோம். அன்னை மரியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்பதற்காக நாமும் அகமகிழ்ந்து அக்களிப்புடன் அவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிப்போம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு விழாவிலே 2 செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கைக்காக. முதலாவதாக, அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழையாக இருக்கின்றார். அவளுடைய அழகை பற்றி இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூல் அழகாக சொல்லுகிறது. தியான பாடலும் அதை நாம் பாடினோம். நிலவை போல் அழகுள்ளவராய், கதிரவனைப் போல ஒளி உள்ளவளாய், அழகாக விடிகாலை வானம் போல் இருக்கின்ற அவள் யாரோ? அவள்தான் அன்னை மரியாள். இத்தகைய அழகு மிளிர்கின்ற ஒரு பெண்மணியாக கடவுள் அவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அன்னை மரியாளின் உடன்படிக்கையின் பேழை என்று நாம் அழைக்கின்றோம். அன்னை மரியாளின் மன்றாட்டு மாலையிலும் அவளை எப்படித்தான் நாம் அழைக்கின்றோம். உடன்படிக்கை பேழை என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கை பேழை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்து வந்தது. அந்த உடன்படிக்கை பேழைக்குள் மன்னாவை, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த உணவை அவர்கள் வைத்திருந்தார்கள். கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை, அந்த 2 கற்பலகைகளை அதிலே வைத்திருந்தார்கள். ஆரோனின் கோலையும் அதில் வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக அந்த உடன்படிக்கை பேழை இருந்தது. கடவுள் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவுறுத்துவதாக இருந்தது. கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை நினைவுபடுத்தியது. கடவுள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இஸ்ரேல் மக்கள் நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த உடன்படிக்கை பேழையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார், நம்மோடு இறைவன் உரைகின்றார் என்று அவர்கள் பேருவகை எய்தினார்கள். உடன்படிக்கை பேழை என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாது,
கடவுள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார், எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார், எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள். புதிய உடன்படிக்கையின் பேழையாக மரியா திகழ்கின்றார். அங்கே மன்னாவைத்தான் அதில் வைத்திருந்தார்கள். இதோ வாழ்வதற்கின்ற உணவாகிய நற்கருணையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய உதரத்தில் தாங்கியவளாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அவர்தானே உடன்படிக்கையின் பேழை. ஆகவே இயேசு கிறிஸ்துவையே தன் உதரத்தில் தாங்கிய அந்த அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழையாக புதிய ஏற்பாட்டிலே நமக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். உலக அனைத்திற்கும் வாழ்வு கொடுக்கின்ற உணவை கொடுத்த இயேசு கிறிஸ்துவையே தன் உதரத்தில் தாங்கியவராக அன்னை மரியாள் இருந்தார். ஆகவே எந்த அளவுக்கு அவர்கள் இஸ்ராயல் மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்களோ மகிழ்ந்தார்களோ அதுபோல நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை மரியாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் வழியாக இறைவன் ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் எங்களோடு இருக்கின்ற போது எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, வருத்தமும் இல்லை, எதுவும் எங்களை அணுகாது என்று நாம் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க முடியும். ஏனென்றால் இறைவனையே நமக்கு கொடுத்த அன்னை மரியாள் அவள் அனைத்தையும் தன் மகனோடு சேர்த்து நமக்கு கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார். ஆகவே அவளை போற்றி பெருமைப்படுத்துகின்ற பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நமக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் அவள் நமக்கு கொடுப்பார். அவர் உடன்படிக்கையின் பேழையாக திகழ்கின்றார். இரண்டாவதாக, துயரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, துன்பப்படுகின்றவர்களுக்கு, உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்பவராக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதை இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். எலிசபெத்து உதவி தேவைப்பட்டவர்களாக இருந்தபொழுது அவள் கேட்காமலேயே ஓடோடி சென்று உதவி செய்தவராக அன்னை மரியா இருந்தார். உன் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற இருக்கின்றார். கருவுற்றிருக்கின்ற அவருக்கு இது 6வது மாதம் என்று வானதூதர் சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். இந்த செய்தியை கேட்ட உடனே மரியாள் உள்ளத்திலே உணர்ந்தால், வயதான அந்த பெண்மணிக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே உணர்கின்றார். மரியா சென்று இந்த செய்தியை அவருடைய தாயிடத்திலே சொல்லுகின்றார். வானதூதரை நான் சந்தித்தேன், இது போன்ற செய்தி எனக்கு கொடுத்தார், கடவுளுடைய மகனுக்கு தாயாக வேண்டும் என்று என்னை கேட்டார். இதோ நம் உறவினராக இருக்கின்ற எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை பெற இருக்கின்றார் என்ற செய்தியும் வானதூதர் கொடுத்தார் என்று தன்னுடைய தாயிடத்திலே போய் சொல்வதாக அன்னை மரியாளை பற்றிய ஒரு திரைப்படத்திலே மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய தாய் சொல்லுகின்றார், நீ ஏதாவது கனவு கண்டிருப்பாய் மகளே, இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவளுக்கு என்ன வயதாகின்றது, எப்படி அவர் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று கேட்கின்றார். மரியா சொல்லுகின்றார், நான் சொல்வது உண்மை, உண்மையிலும் உண்மைதான், வானதூதரே சொன்னதுதான் இந்த செய்தி, இல்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும், நான் கனவு காணவில்லை, வானதூதரை நான் சந்தித்தேன், அவர் காட்சியில் எனக்கு சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையானவை, என் காதுகளால் அந்த வார்த்தைகளை நான் கேட்டேன், அவரை நான் பார்த்தேன் என்று அவர் உணர்வுபூர்வமாக சொல்லுகின்றார். ஆகவே தன்னுடைய தாயிடம் அவர் அனுமதி பெற்று அவர் தன் உறவினரை சந்திக்கப் போகின்றார். உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடோடிய கால்களாக அன்னை மரியாளின் கால்கள் இருந்தன. உதவி தேவைப்படும் என்று உணர்ந்த போது அதை செய்ய வேண்டும் என்று அவருடைய மனம் பதைபதைத்தது. உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இரக்க குணமுடையவராக அவருடைய இதயம் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, மரியாள் இத்தகைய நற்பண்புகளின் இருப்பிடமாக திகழ்கின்றார். ஆகவே அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு பல அற்புதமான செய்திகளை கொடுத்தாலும் இதிலிருந்து நாம் அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. இப்படிப்பட்ட பெருமையை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றாரே, அவரை நாமும் போற்றி பெருமைப்படுத்துகின்ற பொழுது அவரிடமிருந்து ஏராளமான வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரை போல நாம் மாறுகின்ற பொழுது, அவருடைய பண்புகளை நாம் நமதாக்கிக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியாளை போல நாமும் அருள் பெற்றவர்களாக இருக்க முடியும். கொல்கத்தா நகர் அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருமுறை அன்னை தெரேசா வீதிகளில் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே அவர் ஒரு சிறுவனை பார்க்கின்றார். அவன் அங்கே படுத்து கிடக்கின்றான். அவன் பல நாட்கள் உண்ணாமல் இருப்பது போன்று அவனை பார்த்தாலே தெரிந்தது. அவனை தட்டி எழுப்பி அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய இல்லத்திலே அவள் பராமரிக்கின்றார். ஆனால் ஓரிரு நாட்கள் அவன் ஓடி போய் விடுகிறான் இல்லத்திலிருந்து. திரும்பவும் அடுத்த முறை நகரின் வீதிகளிலே சென்ற பொழுது அந்த சிறுவனை திரும்பவும் பார்க்கின்றார் அன்னை தெரேசா. அதே நிலையில் தான் அவன் படுத்து கிடக்கின்றான். திரும்பவும் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை அழைத்து வந்து தன்னுடைய இல்லத்திலே அவனை பராமரிக்கின்றார். இரண்டாவது முறையும் அவன் ஓடி போனான். மீண்டுமாக மூன்றாவது முறை அவனை அழைத்து வருகின்றார்.
அதே நிலையில் அவனை பார்த்த பொழுது இந்த முறை அவர் சொன்னார் தன்னுடைய சகோதரிகளிடத்தில், இந்த சிறுவன் இந்த முறை நம்முடைய இல்லத்திலிருந்து ஓடினால் நீங்கள் அவனை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். அவனை எங்கே போகிறான் என்று பாருங்கள். எதற்காக அவன் நாம் இவ்வளவு வசதிகளை கொடுத்தும் அவனுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து நம்ம வசதிகளை கொடுத்தும் கூட அவன் எங்கே ஓடுகிறான் என்று பாருங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். அதே போலவே சகோதரிகள் அவன் இந்த முறையில் தப்பித்து ஓடிய பொழுது அவனை பின்தொடர்ந்து போனார்கள். எங்கே போகிறான் என்று பார்த்தார்கள். பார்த்தால் அவன் சென்ற இடம் ஒரு மரத்தடி. அந்த மரத்தடியிலே ஒரு பெண்மணி இருந்தார். அவர் அழுக்கான உடை அணிந்து நோயுடன் அவர் அந்த இடத்திலே படுத்து கிடந்தார். அங்கேதான் போய் அவன் அமர்ந்திருந்தான். விசாரித்த போதுதான் தெரிந்தது அது அவனுடைய தாய் என்று. அப்போது அவனிடத்தில் கேட்டார்கள், உன்னுடைய அம்மாவே வசதி இல்லாமல் இப்படி நோயுடன் படுத்து கிடக்கின்றார், உனக்கு உணவு கொடுக்க கூட அவரிடத்திலே ஒன்றும் வசதி இல்லை, இப்படி இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு உணவு கொடுத்து வல்ல வசதி செய்து கொடுத்தால் ஏன் இந்த இல்லத்தில் இல்லாமல் இங்கே ஓடி வந்து இங்கே அமர்ந்து கொள்கின்றாய் என்று அவனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்ன வசதிகள் இருந்தாலும் தாய் இருக்கின்ற இடத்தில் தானே மகன் இருக்க வேண்டும், அதுதானே சரியானது. எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எது என்று கேட்டால் என்னுடைய தாய் இருக்கின்ற இடம்தான் என்று அவன் சொன்னானாம். உளம் நெகிழ்ந்து போனார் அன்னை தெரேசா இந்த கேட்ட பொழுது அவள் சகோதரிகளிடமிருந்து. அன்பார்ந்தவர்களே, தாய் இருக்கின்ற இடம்தான் மகன் இருக்க வேண்டிய இடம், அதுதான் மகிழ்ச்சிக்குரிய இடம் என்று அந்த சிறுவன் சொன்னான். இதோ மகன் இருக்கின்ற இடத்திற்கு தாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கிருப்பது தானே அவளுக்கு மகிழ்ச்சி, தன் மகன் இயேசுவோடு இருப்பது தானே அவளுக்கு மகிழ்ச்சி. ஆகவே தன்னுடைய மகன் இருக்கின்ற இடத்தில் இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று சொல்லி அவர் இதோ தன்னுடைய மகனிடத்திலே சென்று விட்டார். அவர் இருக்கின்ற இடத்தில் தான் நாம் இருப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி. அன்னை மரியாள் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி என்று நாம் உணர வேண்டும், அந்த சிறுவன் சொன்னதை போல. ஆகவே நாமும் அன்னை மரியாள் பெற்ற அதே பெயரை பெறுவோம். நாமும் விண்ணகத்தை நோக்கிய இந்த பயணத்திலே நாம் உறுதியாக இருந்து நிலையாக இருந்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த அந்த சிறப்பை நமக்கும் கொடுப்பார். நாமும் விண்ணகமே நம்முடைய தாய்நாடு, அதை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையோடு நாம் பயணம் செய்வோம். ஒரு நாள் மரியாள் இருக்கின்ற இடத்திலே நாமும் அவளோடு இணைந்து மகிழ்ந்திருப்போம். விண்ணகத்தில் இயேசுவோடும் அன்னை மரியாவோடும் இணைந்திருக்கின்ற அருளை இறைவன் நமக்கும் அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம் நாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற நாளிலே இந்த நாடு உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். எல்லோரும் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எல்லா வளங்களும் இந்த நாட்டிலே இருக்கின்றன, அவற்றை எல்லா மக்களும் பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு சிலர் மட்டும் வளங்களை எல்லாம் சுரண்டிக் கொண்டு மற்றவர்களை ஏழைகளாக வைத்திருக்கும் நிலையிலிருந்து இந்த நாடு விடுவிக்கப்பட்டு எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வாழ்கின்ற பொழுதுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரத்தோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகைய மனநிலையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள், விண்ணேற்படைந்த அன்னை மரியாள் இந்த நல்ல உள்ளத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். எல்லோரும் அமைதியுடனும் நோய் இல்லாமலும் மகிழ்ச்சியுடனும் வாழுகின்ற அருளை இறைவன் அன்னை மரியாளின் வழியாக நம் நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நம் நாட்டை ஆண்டவருடைய பாதத்திலே அன்னை மரியாளின் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆமென். நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவழக்கிருப்பதும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்.
வருவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை நிறைந்த மக்களாக இந்த திருப்பணியிலே ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய மன்றாட்டுகளின் தேவைகளையும் அதே நம்பிக்கையோடு நம் விண்ணக தந்தையிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் குரல் கேட்க இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்த எம் இறைவா, உம் இறைபணியாற்ற நீர் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்டதன் மேன்மையை உணர்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறைப்பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆள அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். நாட்டின் வளங்களை பேணி காக்கவும் நாட்டின் செல்வங்களான மக்களை நீதி நெறியில் வழிநடத்திடவும் நாட்டு மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, எங்கள் நாடு விடுதலையடைந்த இந்த நாளில் உம்மை போற்றி புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இவ்விடுதலைக்காக உழைத்து உயிர் நீத்த அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் ஜாதி மத வேறுபாடுகளை நீக்கி அனைவரும் ஒரே இனத்து மக்களாய் சமத்துவமும் ஒற்றுமையும் நிறைந்த மக்களாக வாழ வரமுறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழனாய் இருந்து தோள் கொடுக்கும் எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளைய தலைமுறையினரையும் ஆசீர்வதியும். மறைந்து போகும் இளமை பருவத்தில் படைத்த உம்மை மறவாமல் ஈண்டெடுத்த பெற்றோரின் உழைப்பினை மனதில் கொண்டு தங்கள் கடமைகளை செவ்வனே செய்யவும் நாட்டின் நலனுக்காக தங்களையே ஈடுபடுத்தும் தியாக உள்ளத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, உலகெங்கும் புரிந்து கொள்தல், ஏற்றுக்கொள்தல், விட்டு கொடுத்தல், அன்பு செய்தல், அரவணைத்தல், பரிவு காட்டுதல், நீதியை நிலைநாட்டுதல், பிறரை மதித்தல், உண்மையை தேடுதல், அமைதி ஏற்படுத்துதல் போன்ற நன்மைகளுக்கு எதிரான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, அன்னை மரியாவை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்து அவள் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பேற்றை நீர் கொடுத்திருக்கின்றீர். அவளை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு நீர் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக அவர் தொடர்ந்து இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை ஏற்று ஆசீர்வதித்து எங்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டு வந்தே கனிவாயே திருவான் கையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவான். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயே திருவான் கையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவான். உடலும் குருவியும் மணியின் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருவியும் மணியின் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பணியிலே அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம்
காணிக்கையாய் மாற்றிடுவே காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயிற்றிடுவார் கையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காரியங்கள் ஆற்றிடுவார் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை விடம் வந்து சேர்வதாக. விண்ணீர் படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானத்தோக திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவதவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கொண்டாரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினரை அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தாரிடம். தந்தை இறைவா, இன்றைய திருப்பலி நன்றியர்கள் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும் ஆண்டனி தாமஸ் குடும்பத்தினரையும் உடல் நலம் பெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற வல்சம்மா தேவசியா சாம் கிறிஸ்டி குடும்பத்தினரையும் தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற ஜெரில் மரியா ஷெல்வின் என்பவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அறுவை சிகிச்சை தனக்கு நன்முறையில் நடைபெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற பெகின் என்பவரையும் அன்னை மரியாளின் வழியாக தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற வில்சன் பால்ராஜ் மற்றும் குடும்பத்தினரையும் தாங்கள் அன்னை மரியாளின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் அருள் வரங்களுக்காகவும் இந்த திருப்பலியில் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினரையும் மேத்யூ ரிபெல்ல குடும்பத்தினரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை நிரப்பியருளும் உடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அதன் வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கிறவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். ஃபுட் ஃபார் ஆல் சென்னை நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் தன்னார்வத்தோடு பணி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு இருந்து அவர்களை நீர் உமது அருளால் நிரப்பி மேன்மேலும் இந்த சமூகத்துக்கு அவர்களால் இயன்ற நற்பணிகளை ஆற்று அவர்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அவர்கள் எடுக்கின்ற புதிய முயற்சியாக அவருடைய நிறுவனத்தின் பற்றிய இதழை அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். அந்த பணியானது சிறப்பாக நடைபெற உமது அருளை பொழிந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து படம் அழைத்துக் கொண்ட சாரால், பேசில் ராஜன்,
ஆரோக்கியதாஸ், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்தவர்கள், ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் இவருடைய குடும்பங்களில் இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெயர, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, எம் மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நல்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். என் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். என் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி மகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் என் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ரமேஷ்குமார், பரிமளா தேவி இவர்களின் மகன் ஆர் சதீஷ்குமாருக்கும், சீனிவாசநகர் இருதய ஆண்டவர் ஆலய பங்கை சார்ந்த செல்வராஜ் நேசமேரி இவர்களின் மகள் எஸ் ஜெயமேரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஆனந்தகுமார், வாணி இவர்களின் மகன் ஜெயக்குமாருக்கும், நமது பங்கை சார்ந்த முருகவேல், குணசுந்தரி இவர்களின் மகள் சுப்பலட்சுமிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஜோசப் பெர்னாண்டஸ், ஆண்டனிட் பிரிசில்லா ஷீலா இவர்களின் மகள் ரோசாலியா ஜெனிஃபருக்கும், திருவொற்றியூர் புனித பவுல் ஆலய பங்கை சார்ந்த பிலிப் ஆக்னஸ் லீமா ரோஸ் இவர்களின் மகன் ஆல்வின் மில்டன் ஜெபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது மூன்றாம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஸ்டீபன் ஜேம்ஸ், நிர்மலா எட்விச் இவர்களின் மகன் டெரன்ஸ் லீ மரியசூசைக்கும், புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் மேரி இமாக்லேட் பேராலய பங்கு ஜோசப் பினாய்ட், செபாஸ்டின் பினாய்ட் இவர்களின் மகள் மேரி ஜோஸ்பின் ஜூடித்துக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது மூன்றாம் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய மேலான கடமையாகும். சிவில் பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவையும் நம் தாய் திருநாட்டின்
சுதந்திர தின விழாவையும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை மரியாளின் பரிந்துரையால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், குறிப்பாக நம் தாய் திருநாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அனைவரும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். 16/8/2021 திங்கட்கிழமை நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோவின் பிறந்த நாள். எனவே தந்தை அவருடைய பிறந்த நாளை நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக சேர்ந்து கொண்டாடுவது மிக மிக பொருத்தமான ஒன்று. எனவே வாருங்கள் நம் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். எனவே ஜான் போஸ்கோவின் 206வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், தொடர்ந்து 6:30 மணிக்கு சென்னை சலேசிய மாநில தலைவர் அருள் தந்தை KM ஜோஸ் அவர்களுடைய தலைமையில் ஆடம்பர கூட்டு பாடல் திருப்பலியும் நடைபெறும். எனவே இவ்விழா திருப்பலியிலே பங்கேற்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவனிடம் ஜெபித்து அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய பிறந்த நாள் பரிசாக அவரிடமிருந்து ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக பெற்று செல்ல அனைவரும் வாருங்கள். நம் தந்தையின் பிறந்த நாளை சிறப்பிப்போம். இறை ஆசிரை அவர் வழியாக பெற்று மகிழ்வோம். திங்கள் முதல் வியாழன் வரை காலை மற்றும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலிகள் நடைபெறுகின்றன. எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் திருப்பலியில் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் வார நாட்களில் காலையிலோ அல்லது மாலையிலோ திருப்பலியிலே பங்கேற்று பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். எனவே ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி அதில் பங்கெடுக்க முடியாவிட்டாலும், நேரடியாக பங்கு பெற முடியாவிட்டாலும் நாம் இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாளிலே கண்டிப்பாக திருப்பலியிலே முடிந்தவர்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பணி நிமித்தமாக வர முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கேற்று பலன் பெறவும், மற்றவர்கள் நேரடியாக பங்கு பெறுவது சிறப்பானதாகும். எனவே வார நாட்களில் நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாளின் பரிந்துரையால் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பணி தொடர்கின்றது. அனைத்து கரங்கள் உம் கரங்கள்
இரும்பிழியின் நாடுதலாய் என்றும் என்றும் நீரும் இடமா அம்மா மரியே பின்னிப்பு தாயே எளியோர் வாழ்வில் எங்களின் துணையே அம்மா மரியே பின்னிப்பு தாயே எளியோர் வாழ்வில் எங்களின் துணையே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மமைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாகிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.